ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல கூட்டுறவு சங்கங்களுக்கு கீழே ரன் ஆகக்கூடிய ரேஷன் கடை வேலைவாய்ப்பான சேல்ஸ்மேன் பேக்கர் இந்த காலி பணியிடங்களுக்கான இன்டர்வியூ அப்படிங்கிறது போன டிசம்பர்ல நம்மளுக்கு நவம்பர் டிசம்பர்ல நடந்துச்சு. ஸோ இதுக்கான ரிசல்ட் அப்படிங்கிறது எப்போ வரும்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப நாளா எதிர்பார்த்து கொண்டிருந்த தருணத்துல இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நேத்து டேட், அதாவது மே 21ஆம் தேதியில இருந்து மாவட்டம் வாரியா என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டு வராங்க. இப்போ இந்த வீடியோல எந்தெந்த மாவட்டத்துக்கு ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட் ரிலீஸ் ஆயிருக்கு, அந்த பட்டியல்ல உங்களுடைய நம்பர்ஸ், உங்களுடைய நேம் வந்திருக்கா அப்படிங்கறத எப்படி செக் பண்றது, சப்போஸ் நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம தெளிவா டீடைல்டா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல ரேஷன் கடை சேல்ஸ்மேன் அண்ட் பேக்கர் இந்த காலி பணியிடங்களுக்கு ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாவட்டம் வாரியா என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த டிஆர்பி தரப்புல இருந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிட்டு வராங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ரேஷன் கடை வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது 2024ல நவம்பர் மந்த் நம்மளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா இன்டர்வியூ அப்படிங்கிறது கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த இன்டர்வியூக்கு யாரெல்லாம் அட்டன் பண்ணியிருந்தீங்களோ அந்த இன்டர்வியூவை பேஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு மார்க் போடுவாங்க. அந்த மார்க் அடிப்படையில தான் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இந்த ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட் அப்படிங்கறத பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ப்ரொவிஷனலியா தான் பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா செலக்ஷன் லிஸ்ட் அப்படிங்கறத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது மேலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க, சேல்ஸ்மேன் செலக்ஷன் லிஸ்ட் நோட்டிபிகேஷன் நம்பர் 1/2024. அந்த லிஸ்ட்ல உங்களுடைய நம்பர்ஸ் இருக்கா அப்படிங்கிற ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நேம் அப்படிங்கிற இடத்துல சேம் நேம்லயே சேம் இனிஷியல்லே ரெண்டு பேர் நேமும் இருக்கும். அதே ஒன்ஸ் நீங்க பாத்துக்கோங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களோட மை அப்ளிகேஷன்ல கண்டிப்பா உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும். அந்த நம்பரும் உங்க டேட் ஆஃப் பர்த்தும் நீங்க ஒன்ஸ் வச்சு நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. அப்படி கரெக்டா உங்களுக்கு ஈக்குவல் ஆகுது, மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்க என்ன ஆயிருக்கீங்க அப்படின்னா ஒரு ப்ரொவிஷனலா ஒரு தற்காலிகமா நீங்க என்ன ஆயிருக்கீங்க அப்படின்னா செலக்ஷன் ஆயிருக்கீங்க அப்படிங்கறதுக்காக அர்த்தம். சரிங்களா? ஓகே ப்ரோ, ஃபைனலா நாங்க இப்ப செலக்ட் ஆயிருக்கோம், நெக்ஸ்ட் நாங்க என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அவங்களே தெளிவா மென்ஷன் பண்ணிருக்காங்க. The following list of candidates provisionally selected for the post of salesman in their fair price shops run by cooperative societies under the control of register of cooperative societies. The selection is purely பாத்தீங்கன்னா provisional, அதாவது purely ஒரு தற்காலிகமா தான் உங்களை நாங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா செலக்ஷன் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. If any documents submitted by the candidates are found invalid false, those selection will be cancelled அப்படிங்கறத தெளிவா கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த பாயிண்ட்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா ஒன்று நடக்கும். நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போதும் உங்களுக்கு கிட்ட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஒரு காமனா பண்ணிருப்பாங்க. இதுக்கப்புறமும் உங்ககிட்ட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ராப்பரா உங்ககிட்ட டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கறது உங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய அந்த டிஆர்பி டிபார்ட்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு கால் பண்ணி வர சொல்லுவாங்க. சோ அந்த டேட்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நேரடியா உங்களுடைய ஒரிஜினல் பிளேஸ் ஒன் செட் ஜெராக்ஸ் காப்பி எடுத்துட்டு போங்க. இந்த பட்டியல உங்களோட நம்பர் இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும் கால் வரும். கண்டிப்பா எப்படி இந்த மந்த் எண்டுக்குள்ள உங்களுக்கு கால் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படி கால் வந்துச்சு அப்படின்னா நீங்க டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போகணும். அப்படி டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போகும்போது ஏதாச்சும் நீங்க இன்வாலிடாவோ இல்ல வேற ஏதாச்சும் ஃபேக்காவோ நீங்க கொடுத்து நீங்க செலக்ஷன் ஆக போனீங்க அப்படின்னா அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செலக்ஷன் லிஸ்ட் உங்களுக்கு நாங்க கேன்சலேஷன் பண்ணுவோம் அப்படிங்கறது தெளிவா இதன் மூலியமா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுதான் பாத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு டிஆர்பி தரப்புல இருந்து வந்திருக்கக்கூடிய அப்டேட். இந்த அப்டேட் நேத்து டேட், அதாவது 21/5/2025 இந்த டேட்ல தான் நம்மளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா செலக்ஷன் லிஸ்ட் அப்படிங்கறது ஃபார்வர்ட் ஆச்சு. சரிங்களா? சோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போதைக்கு இந்த ஒரு மாவட்டத்துக்கு மட்டும் தான் வந்திருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயமா இந்த ஒரு மாவட்டத்துக்கு மட்டும் தான் நேத்து டேட்ல வந்திருக்கு. இன்னைக்கு டேட்ல கண்டிப்பா வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாவே இருக்கு. எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் பாத்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் சாரி ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட் வருது அப்படிங்கிற கண்டிப்பா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் சேனல்லையும் போஸ்ட் பண்ணுவோம். நம்ம டெலிகிராம் சேனல்லையும் போஸ்ட் பண்ணுவோம். முடிஞ்ச வரைக்கும் அதுக்கான லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துடைய டிஆர்பி வெப்சைட் லிங்க் நீங்க எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்துக்கு நேர இருக்கக்கூடிய லிங்க்ல போயிட்டு நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வந்திருக்கா வரலையா அப்படிங்கறத அதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதாவது கூட்டுறவு சங்கங்கள் பதிவாளருக்கு கீழே பாத்தீங்கன்னா டிஆர்பி அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு கிரியேட் பண்ணிருப்பாங்க. அந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய மாவட்டத்தோட இருக்கக்கூடிய அந்த செலக்ஷன் லிஸ்ட் நீங்க வியூ பண்ணி பார்க்கலாம். பட் ரிலீஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா நீங்க ரிலீஸ் வியூ பண்ணி பார்க்கலாம்.
ஸோ அதுக்கான லிங்க் எல்லாமே உங்களுக்கு வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ நம்ம சேனலுமே கண்டிப்பா உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த மாவட்டத்துல வந்து வந்திருக்கு அப்படின்னா எந்தெந்த மாவட்டத்தில் வந்து செலக்ஷன் லிஸ்ட் வந்து வந்திருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா நம்ம சேனல்ல வீடியோவா வந்து போஸ்ட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிக்கோங்க. ஸ்டே கனெக்டட். இந்த பட்டியலில் உங்களுடைய நம்பர்ஸ் வந்து வந்திருக்கா அப்படிங்கிற ஒன்ஸ் வந்து நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு நம்பர் வந்திருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.